ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் வேட்பாளராக காமேஷ் என்பவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியினர் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அப்போது பேசிய அவர்கள், கடந்த 40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்றிவிட்டது என்று கூறினர். மேலும் ஆர்கே நகரில் மக்களுக்கு தேவையான எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். ஆர்கே நகரில் போட்டியிடுவதாக முடிவு செய்யப்பட்டதிலிருந்து தொலைபேசி வாயிலாக மிரட்டல்கள் வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி சார்பா இப்ப வரப்போற இடைத்தேர்தலில் போட்டியிட போறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட போறோம். இதுல நாங்க வெற்றியோ தோல்வியோ எதிர்பார்க்கல, தோல்வியும் எதிர்பார்க்கல. எதை கண்டு நாங்க அஞ்சவும் இல்ல, எதிர்பார்க்கவும் இல்ல, கவலைப்படவும் போறது இல்ல. இது தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனோட, தமிழனா பிறந்த ஒவ்வொரு மனுஷனோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஒரு புதிய மாற்று வராதா? இந்த திராவிட கட்சிகளோட ஊழல் சாக்கடையிலிருந்து மீட்டெடுக்க ஒரு புதிய கட்சியோ இல்ல ஒரு புதுமை சிந்தனையாளர்கள் வரமாட்டாங்களா? எத்தனை பேர் டீ கடை பெஞ்சிலே பேசுறதோட நிறுத்திக்கிறாங்க, எத்தனை பேர் நண்பர்களோட குடும்பத்துல பேசுறதோட நிறுத்திக்கிறாங்க. யாரும் ஒருத்தங்க இறங்க மாட்டாங்களா அப்படின்னு இருந்த சூழ்நிலையில நாங்க வெளிவந்ததுக்கான காரணமும் அதுதான். இந்த இடைத்தேர்தலில் நிக்க போறதுக்கான ரீசனும் அதுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், வெளிநாட்டில் வாழ்ற ஒரு தமிழனுக்குமே ஏதாவது அரசியல் மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் ஒண்ணு இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. உண்மையா சொல்லலாம், இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மீடியா முன்னாடி நான் நின்று பேசுறேன். இது வரைக்கும் நான் நின்னதும் இல்ல, பேசினதும் இல்ல. என்னை பொறுத்த மட்டும் வேலை செய்யணும், கடமையை எதிர்பார்க்க கூடாது. அது மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது நடக்கும் அப்படின்றது தான். வாய் சொல் வீரனா இருக்கிறது, செயல் வீரனா இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்கலாம். நாளைக்கு நான் தாக்கல் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன தாக்கல் பண்றேனோ, அந்த சொத்து விவரம் என்ன நான் தாக்கல் பண்றேனோ, 5 வருஷம் கழிச்சும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்குமே தவிர பல மடங்கு உயராது அப்படின்ற ஒரு வாக்குறுதி மட்டும் நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இது மூலமா பாக்குற அனைத்து ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு இதை நான் ஒரு உறுதிமொழியாவே கொடுக்கிறேன்.